கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தை உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். இன்றைய நாளிலே கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி? ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே இந்த தெய்வ செய்தியை கொடுக்கும் பொழுது ராஜா, என்னை மறந்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, மறு ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு நீ பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது வார்த்தை உலகங்கள் விதைக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு இரவு பகலாக செயல்படுற எங்களை ஆசீர்வதித்து, சங்கம் வாழையை ஆசீர்வதித்து, இந்த நித்திய நிலையில கடந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி? இது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த செய்தி. சங்கீதம் 48 சொல்லுது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த விருப்பம் இல்லாவிட்டால் நாம் ஏனோ தானோ ஒன்று பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இருப்போம். பாருங்க, தாவீது ராஜா கர்த்தரில் கேட்கிற முதல் காரியம், ஆண்டவரே நாம் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்பதுதான். கர்த்தர் மேலுள்ள அன்புதான் இந்த விருப்பத்தை கொண்டு வருகிறது. கல்வாரி நேசம்தான் அந்த விருப்பத்தை அனல்மூட்டி எழுப்புகிறது. அந்த விருப்பம் இருக்கும்போதுதான் கர்த்தரை பிரியப்படுத்த வழிமுறைகளை நான் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், நாம் கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானிக்கும் போது அவரை நம்மை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றும் என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி என்று நம்மை அழைப்பார். ஆம், அந்த இன்ப சத்தம் நம்மை ஆனந்தத்தால் நிரப்ப வழிய செய்யும். பாருங்கள், அவருடைய சத்தத்தை எங்களால் கேட்க முடியும். நான் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை என்னோட பேசும் என்று ஜெபியுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோட பேசும் சத்தத்தை எங்களுக்கு கேட்கலாம். நாம் தேவன் மேல் பிரியவும் மகிழ்ச்சியுமா இருப்பதும் தேவன் நம்மேல் பிரியவும் மகிழ்ச்சியுமா இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உன்னத அனுபவங்களாகும். அப்படி நாம் வாழும் போதுதான் வேதத்தின் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு சுவையுள்ளதாகவும் தேனிலும் தெளிதலும் மதனமுள்ளதாகவும் இருக்கும். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க 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 எங்கள் மனம் புதிதாகிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு வல்லமையான வார்த்தை. எப்படிப்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், தொல்லைகள் வந்தாலும் நாங்கள் வார்த்தையை பின்பற்ற வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வார்த்தையை நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். உண்மையிலே இந்த வேதாகமத்திலே ஃபுல் ஸ்டாப் கோமா எல்லாத்திலேயும் ஒரு அதிகாரம் இருக்கின்றது. வேதம் வாசிக்க அளவற்ற பிரியம் உண்டாகும். வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே, வார்த்தையின் வெளிச்ச நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தொடக்கம் முதல் முடியும் வரை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். தேவனை பிரியப்படுத்த விரும்பின தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது கற்பனைகளின் பாதை என்ன நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தால், உலகத்தை பார்த்தால் மனைவி மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகள் மேல் பிரியமாக இருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்த விரும்பும் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய சபை கூடுதல் நமக்கு மகிழ்ச்சியின் அனுபவமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பது நமக்கு பிரியமானதாக இருக்கும். கர்த்தரை பற்றி பேசுவதும் அவரை குறித்து உச்சமாக சாட்சி கொடுப்பதும் இன்பமான அனுபவமாகும். பாருங்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிற சபையிலே முதியோர் கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். முதியோர் இல்லம், 65க்கு மேற்பட்டவர்கள்
சபையில் எல்லாரையும் முன்னுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் மாலை போட்டு பாஸ்டர் ஒவ்வொரு டெஸ்டிமோனியை சொன்னார். அப்போ நான் எனது டெஸ்டிமோனியை சொன்னேன், சுருக்கமாக சொன்னேன். நான் சொன்னேன், திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நான் ரேடியோ ஊழியம் செய்கிறேன். அது இலங்கை, இந்தியா, அமெரிக்காவில் ஊழியர்கள் வந்து பேசுகிறார்கள். நான் சொல்லும் பொழுது எல்லோரும் தேய்த்து போனார்கள். காரணம், இவர் இப்படி ஊழியம் செய்கிறாரா, ரேடியோவுடன் செய்கிறாரா அவர்களுக்கு தெரியாது. நான் சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து நான் சொன்னேன், ரேடியோ ரசிக்கப்படாத மக்கள் ரசிக்கப்படார்கள், வார்த்தையை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம், 4 மணிலிருந்து 7:30 மணி வரை தொடர்ந்து 7லிருந்து 10 வரை கொடுக்குறோம். அநேகரை ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு அந்த வெப்சைட்டை எழுதி கொடுத்திருந்தேன். எல்லோரும் கேட்டால், ஐயா அந்த வெப்சைட்டை தாங்க வேண்டும். ஆனால் இதுவரை ஒருத்தரும் கலந்து கொள்ளவில்லை. பாருங்கள், தேவனுடைய மனுஷனாய மோசே ஜெபிக்கும் போது, எங்கள் தேவனாய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பாது என்று உள்ளம் உருகி ஜெபித்தார். இங்கேதான் யாரு கருத்து இருக்கு. ஜெபிக்கும் பொழுது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், விளாசக்கூடாது. நான் வேற ஜெப வீரங்கனி வீரன் சொல்லி அப்படி ஜெபிக்க கூடாது. கருத்தாய் உள்ளம் உருகி ஜெபிக்க வேண்டும். கம்பேஷன், மனதுருகத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி நேசித்து ஆண்டவர் அன்பு கூர்ந்தால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரியம் எப்போதும் நம்மேல் இருக்கும். பாருங்கள், இந்த பாஸ்டர் ஞான பிரகாசம், அவருடைய வயது உங்களுக்கு தெரியும். அவர் இரவு பகலா வேதத்தை வாசிக்கிறவர். அவர் செய்து கொடுக்கும் பொழுது முழங்கால் படிட்டு தான் செய்து கொடுக்கிறாராம். அவர் எத்தனை வயது, இவ்வளவு உற்சாகமாக வார்த்தையை கற்றுத் தருகிறார் பாருங்கள். காரணம், அவர் வார்த்தையில தியானிக்க ஆவியானவரை பெறப்படுத்துகிறார். ஆவியான இரட்டிப்பான சத்துவத்தையும் பிடத்தையும் கொடுக்கிறார். இப்படி ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் தான் இந்த பாஸ்டர் ஞான பிரகாசம். அது மட்டுமல்ல, விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரணம். ஏனென்றால், தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. விசுவாசம் என்பது 100க்கு 100 கர்த்தரையே சார்ந்துள்ளதாம். 100க்கு 100 முழு நம்பிக்கையும் அவர் மேல் வைத்து அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வதாகும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கின்ற எபிரேயர் 12:12 சொல்றது. பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு நாள் கர்த்தர் அவரை பார்த்து, உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது, எங்கே போகிறோம் என்று அறியாமல், கர்த்தர் எப்படி நடத்துவார் என்பதை அறியாமல் முன்பின் தெரியாத ஊருக்கு புறப்பட்டு போவது. காரணம், கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம். கர்த்தர் எனக்காக சாதனை செய்து முடிப்பார் என்ற விசுவாசம். ஆகவேதான் கர்த்தர், நீ உன் கண்களை எடுத்து பார்க்கும் எல்லா இடத்தையும் உனக்கு சொந்தமாக தருவேன், நீ கால் மிதிக்கும் தேசமாகிய பாலும் தேன் போன்ற காணானை இவனுக்கு தருவேன் என்றார். எந்த ஒரு பழைய ஏற்பாட்டிலே இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது மோசேக்குத்தான். ஆபிரகாமுக்கு 75 வயதான போது ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து, வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமால் என்ன, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். எங்களுக்கு 85 வயதுல உனக்கு கானான் தேசத்தை தருவன் சொன்ன நாங்கள் ஏளனம் செய்வோம். காரணம், கர்த்தருடைய விசுவாசம் இல்லை. அதுதான் அங்க காரணம். பாருங்க, ஆபிரகாமுக்கு வயதாகி கொண்டே இருக்க போதிலும் தன்னுடைய விசுவாசத்தின் பலவீனமாய் இருக்கவில்லை. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்று கர்த்தரையே சார்ந்திருந்தார். அது தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது. வேதம் சொல்கிறது, அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். மட்டுமல்ல, வாக்குத்தத்த சந்ததியை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா.
தேவனை சார்ந்து இருப்பதுதான் விசுவாசம். தேவனோடு கூட இருப்பதுதான் விசுவாசம். தேவனோடு உறவாடுவதுதான் விசுவாசம். தாவீது கோலியாத்தை சந்திக்க புறப்படும் போது பெரிய ஆயத்தை நம்பி போகவில்லை. சரீரத்தில் கவசத்தை அணிந்து செல்லவில்லை. பட்டியமோ ஈட்டியோ ஒன்றுமில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அதுதானே அந்த முழு அத்திவாரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். சிறிய கூழாங்களை கொண்டு கர்த்தர் பெரிய வட்டிலே கட்ட விட்டார். ஆமென். அதிலே 4 கூழாங்கல்லை கொண்டு போனார். இந்த வேதத்திலே தாவீது இந்த கெட்டப்போன்னு சொல்ற கவன் 4 கூழாங்கல்லை ஏன் 4 கூழாங்கல்லை கொண்டு போனார் என்ற கேள்வி அங்கே இருக்கின்றது. இப்ப கோலியாத்தை விழுத்த உண்டாலாம் விழுத்தினான். அப்ப தாவீது என்னத்துக்கு 4 கூழாங்கல் எடுத்தான்? இந்த தாவீதுக்கு அங்க 3 பிரதர்ஸ் இருக்கணும். அவை வந்தா அடிக்கிறதுக்காக வேண்டிய ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பாருங்கள், மரித்து 4 நாளாக லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பதற்கு மூல காரணம் இருந்தது அவருடைய விசுவாசம். வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த பின்பு லாசர் உயிரோடு எழும்பினார். சில பேர் கேட்கிறார்கள், ஐயா லாசர் உயிரோடு எழும்பினார் தான் புறம் மறுத்துத்தானே போனார் என்று. அதுதான் உலகத்தாட்ட கேள்விகள். நல்ல கேள்விதான். அதுக்கு பட்டிமன்றத்துக்கு வாங்க வரைப்போம். விசுவாசத்தில் 5 வகையான விசுவாசங்கள் இருக்கின்றன. விசுவாசத்திலே 5 வகையான விசுவாசம் வேதாகத்தில் இருக்கிறது. அஸ்திபாரமான உபதேச விசுவாசம், கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்று விசுவாசம், அது கேடமாய விசுவாசம், ஆத்ம நங்கூரமாய விசுவாசம், ஆவியின் வரங்களில் ஒரு வரமாய விசுவாச வரம், ஆவியின் கண்களில் ஒரு கனி விசுவாச கனி, எல்லாமே தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, மறு ஒளிபர கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் விசுவாசத்திலே தான் அவரை பிரியப்படுத்த முடியும். அவர் பிரியம் நாம இருக்கும்போது பாலம் தேன் மூடுகிற காணானை நமக்கு தந்தள்ளுவார். அது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ 1 சாமுவேல் 15:22. தாவீது கூட அது குறித்து சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலி ஏற்பாட்டுள்ள இஸ்ரவேலர் தேவன் பலியின் மேல் பிரியப்படுவார், பலிகளை செலுத்தி அவரை சமாதானப்படுத்தி வாங்கிவிடலாம் எண்ணினார்கள். எவ்வளவு ஒரு பாவமான காரியம், முட்டாள்தனம். உண்மையான பாவ உணர்வின்றி மெய் மனஸ்தாபமின்றி பலிகளை சேர்த்து பாவமளிப்பை பெற்று விடலாம் என்று தப்பான அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சவுலிடம், நீர் அமலேக்கரோடு யுத்தம் செய்து அவர்களை மடங்கடித்து சங்கரித்து ஜனங்களையும் மிருக ஜீவங்களையும் முற்றிலும் அழித்து போடு என்று கட்டளையிட்டிருந்தார். அப்படியே சவுல் யுத்தம் செய்தார், அமலேக்கர் மேல் வெற்றி பெற்றான். ஆனால் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டிக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்புதமான உத்தரமான சகல வஸ்துக்களை முற்றும் அழித்து போட்டான். பாருங்கள், அதான் அந்த பிசாசுல தந்திரம். கர்த்தர் என்ன சொல்றார்? எல்லாத்தையும் அழித்து போடு. கர்த்தருடைய கட்டளை. அவன் கர்த்தரை கீழ்ப்படிந்தானோ? கீழ்ப்படியலை. நல்ல கொழுமையான ஆடுகள் நல்ல நல்ல பதமாக இருக்கும். அவனை பார்த்தா இதை வெட்டி சாப்பிட்டு அந்த மாதிரி, அதாவது பிசாசு கொடுத்த காரியம். கர்த்தருக்கான் கீழ்ப்படியவில்லை, அவன் உலகத்தாரை கீழ்ப்படிந்தான். அவன் எல்லாமே எப்படி வந்தவர்களுக்கு தெரியும். கர்த்தர் அந்த காரியத்துமே பிரியப்பட்டார் என்று சிந்தித்து பாருங்கள். வானம் அவருடையது, பூமியும் அவருடையது, ஆகாயத்து பறவைகளும் நடனமாடும் சகல மிருக ஜீவனும் கர்த்தருடையது.
அமெரிக்க ராஜாவின் ஆடு மாடுகளை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் சவுல் ராஜா கொடுத்திருக்கிறார். ஆயினும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் போனது அவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. நம்முடைய தீர்க்கதரிசி சாமுவேல் சவுலுடன் அனுப்பின. பாருங்கள், நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக வேதனைப்படுவார். இந்த நித்திய வருஷத்திலே தாழ்ந்து கொடுக்க வர நேரம் இல்லை, நான் கடைக்கு போகணும், ஷாப்பிங் செய்யணும்னு சொன்னால் கர்த்தர் வேதனைப்படுத்துவார். பட்டிமன்றத்திலே வராமல் விட்டால் கர்த்தர் வேதனைப்படுத்துவார். காரணம், இந்த பட்டிமன்றத்தில் 4 மாத சத்தியங்களை நான் கேட்டுக்கொண்டோம். கேள்வி நடக்கின்றது, பட்டிமன்றத்தில் சில கேள்விகள் கேட்கிறோம். அப்போ எங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். கலந்து பாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறாமே. நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பன செய்து என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கும் சர்வாங்க தனி பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கிடா நினைத்தை பார்க்கும் செவியத்தில் உத்தவம். 1 சாமுவேல் 15:19. சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பிரியப்படுத்தி இருந்திருக்கலாம். கர்த்தரை பிரியப்படுத்தி இருந்தால் சவுலின் சிங்காரம் நிலைத்திருக்கும். ஆனால் சவுல் கீழ்ப்படியாதனாலே அவர் ராஜபாரம் இழந்து போனார். பழைய ஏற்பாட்டிலே 1ஆம் அதிகாரத்திலே இந்த கனியை பார்த்து உங்களுக்கு தெரியும், அது பெண்ணால மோசம், எத்தனை பரிதாபம். ஆகவே தாவீது ராஜா ஜெயிக்கும் போது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும்னு ஜெபித்தார். கர்த்தருடைய கட்டளைகள் பாரமானவர்கள் அல்ல, அவர் எளிதானவைகள், அவருடைய சுமை இலகுவானது. ஆகவேதான் செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா? இந்த செயல் மீது கர்த்தர் மகிழ்வாரா? நான் சொல்லுற இடங்களுக்கு சந்தோஷத்தோடு என்னோடு வருவாரா என்று தீர்தூக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தர்சி கப்பலில் ஏறுறதுனால எத்தனை பாடல் நமக்கு எடுத்து பார்த்துங்க. தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான சாட்சி கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு கீழ்ப்படிவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதம் 52:17 சொல்கிறது, தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நரங்குண்டதுமான இதயத்தை நீ புறக்கணிக்க. நம் ஆண்டவர் நரபலியையோ எருதுகள் மாமிசத்தையோ இதயத்தையோ விரும்புவதில்லை. பழைய ஏற்பாட்டில் பாவங்களை மன்னிக்க ஆடு மாடு இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நல்ல மாற்றமாக இருந்ததே தவிர இந்த பலிகள் ஆண்டவரை பிரியப்படுத்தவில்லை. தாவீது ராஜா தெளிவாக சொல்கிறார், பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியானதில்லை. அப்படியானால் தேவனுக்கு ஏற்ற பலி என்ன என்ற கேள்வி இருக்கு. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட இதயத்திலிருந்து வருகிற ஜெபமே அவருக்கு பிரியம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் ஏற்கப்படும் மன்றாட்டத்திற்கு அவர் செவியாக்கிறார். சாதாரணமாக 4 மணி நேரம் ஜெபித்ததை பார்க்கிலும், நன்றாக கவனியுங்கள், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தோடும் கண்ணீரோடும் 1/2 மணி நேரம் ஜெயிப்பது மகா வல்லமையானது. சில பேருக்கு ஜெபிக்க கொடுத்தால் மயக்க வாங்கல, ரொம்ப கஷ்டம். கர்த்தர் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை புறக்கணித்து விட்டு ஒரு நாளும் கடந்து போக மாட்டார். ஆனால் நம்மே ஜீவ பலியை அர்ப்பணித்து நறுங்குண்ட இதயத்தோடு கல்வாரி எண்டையில் வரும்போது அவர் ஓடி வந்து நம்மை அரவணைத்தை ஏற்றுக்கொள்கிறார். தாவீது ஒருமுறை தன் வாழ்க்கையில் தவறிவிட்டார். உரியாவின் மனைவியாய பஸ்பரிடம் பாவம் செய்து விட்டார். அதை மறைக்க உரியாவை கொலை செய்ய வேண்டியதாயிற்று. விபச்சார பாவம், கொலைப்பாதகம் அவரை சூழ்ந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வாழ்க்கை வாழ தவறிவிட்டார். இப்படி எப்படி சரி செய்வது? பாருங்கள், அந்த உரியாவின் மனைவி ஒரு கேள்வி ஒன்று வந்தது. ஒரு பொம்பளை பிள்ளை குளிக்கும் பொழுது ஒரு மரமான இடத்துல சுத்தவர வேலி அடைச்சி மற்றவர்கள் பார்க்காதபடி குளிக்க வரும். இது ஓப்பன் ஏரில் குளித்தபடியே தான் இந்த வந்த பிரச்சனை.
நான் ஒரு பட்டிமன்றத்தில் வந்தது. ஏனென்றால் அந்த மேல் வீடுகள் கட்டுறது ஆபத்து. இந்த மேல் வீடுகள் யார் யார் கட்டி வச்சிருக்கோமோ அந்த வீட்டுக்கு எப்பொழுதும் ஆபத்து தான். மேல் வீட்டிலேருந்து அங்கால பார்க்கறது அது பிரச்சனையா முடியும். அது எனக்கு இப்ப விடுங்க. கர்த்தர் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தான் பார்க்கிறார். தாவீது ராஜா உபவாசம் பண்ணி மனம் கசந்து தன் பாவனுக்கு அழுத போது கர்த்தர் நொறுங்குண்ட இருதயத்தை சிறந்த வழியாக ஏற்றுக்கொண்டார். 51 சங்கீதம் 51 சங்கீதத்தை அது பாடல். தேவனையும் அது கிருபையின்படி எனக்கு இறங்கும் தேவனேயும் அது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரித்து என் பாவ மரண் அப்படி ஒரு பாடினார். அவர் கடைசியா என்ன சொன்னார்? என் தாய் கற்பத்தில் உருவானா தாயை கொண்ட குற்றம் சாட்டுறான். பாருங்க என்ன மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கட்டும். ஒரு முறை ஆலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்க வந்தார்கள். ஒருவன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். பரிசேயனுக்கு நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயம் இல்லை, சுயநீதியான வார்த்தையை கொண்டு சொல்லிக் கொடுத்தான். ஆனால் ஆயக்காரன் நொறுங்குண்ட இருதயத்தோடு தன் கண்களை எடுக்க துணியாமல் தன் மார்பிளை அடித்துக் கொண்டு பாவியா என்மேல் கிருவியா இருந்து ஜெபித்தான். கர்த்தர் நீதிமான பாவி மார்பிளை அடித்தான். இப்போ மார்பிளை அடிக்க மாட்டாங்க, ஷர்ட் கசங்கிப்போம். ஏன்னா அயன் பண்ண ஷர்ட் இல்லோ, கட்டை சேரும் தொட மாட்டாங்க. மார்பிளை அடிச்சு அல்லடா கட்டை சேரும் நடக்காத காரியம். ஷர்ட்டுகள் சாரியெல்லாம் கசங்கிப்போம். இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, கல்வாரி கிருபாத்தண்டை வரும்போது நொறுங்குண்ட இதயத்தோடு வருவீர்களா? அப்பொழுது கர்த்தருடைய பிரியம் உங்களுமே இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வேலையிலே கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு விளக்கத்தை கொடுத்துக்க சுவாமி. இந்த கேட்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக நடந்து தினமும் வார்த்தையை வாசித்து தியானிந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது சுவாமி, நீ பெரிய பெரிய ஆசிர்வாதங்களை கற்றுக் சுவாமி. அந்த கிருபைக்காண்டு ஐயா, அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்ட பிள்ளைகள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சுவாமி, அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கற்றெடுக்க வேண்டுமாக வச்சிருக்கும். அவள் படுக்கும் பொழுது அவளோடு பேச வேண்டுமாக வச்சிருக்கும். ஆவியானவரே, யார் யார் இந்த வார்த்தைகளை உள் மனதோடு வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு இன்றிரவு பேச வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.